ஆனால் கண்ணதாசனை கட்டியம் கூறும் கவிஞர். சுபவியின் சொந்த ஊர்க்காரர் என்றாலும் தன்னை அவரின் ஆசான் என்று சொல்வதையே ஆசைப்படுகிறார். கண்ணதாசன் மேல் மாறா காதல் கொண்டவரே, மாண்புகளை பாடவரும் மா கண்ணப்பரே, இம்மா மன்றத்தில் உன் பாவாடை சிறக்கட்டும். ஆம், உன் வாடை சிறக்கட்டும். கண்ணப்பரே வருக, உன் கனிவான கவிதையை தருக. கல்வி பயிர் வளர காட்டு நிலம் திருத்தி வெள்ளி பணம் தன்னை அள்ளி கொடுத்திட்ட வள்ளல் அழகப்பர் வளர்த்தால் உருவான கல்லூரி படியேறி கற்பித்த ஆசிரியர். காரைக்குடி என்னும் ஊரை சேர்ந்தவன் நான். கண்ணப்பன் தருகின்றேன் கை நிறைய வணக்கங்கள். தமிழ்நாடு செய்த அதிர்ஷ்டம். கண்ணதாசன் தமிழ்நாட்டில் பிறந்தது. கண்ணதாசன் செய்த துரதிர்ஷ்டம் தமிழ்நாட்டில் பிறந்தது. சிங்கப்பூரில் மட்டும் பிறக்காத சிங்கப்பூரில் சிறப்பான திருவிழா. சிங்கப்பூரில் மட்டும் அவர் பிறந்திருந்தால் நோபல் பரிசுக்கே அவரை எடுத்துச் சென்றிருப்பார். கண்ணதாசனை பற்றி கவிதை வரைந்திட வண்ணத்தாள் எடுத்தேன். வரவில்லை ஒரு கவிதை. சரி, எல்லா கவிஞர்களும் செய்வது போல விண் பார்த்தேன், மண் பார்த்தேன், வீட்டிலுள்ள மனைவியின் கண் பார்த்தேன், அவள் தலையில் பேனும் பார்த்திட்டேன். என் பார்த்து என்ன, எதுவும் வரவில்லை. போட்டால் வரும் என்று பூதலத்தார் சொன்னதினால் எல்லாரும் அதானே சொல்றாங்க கண்ணதாசனை பத்தி. அப்படி இல்லை. போட்டால் வரும் என்று பூதலத்தார் சொன்னதனால் போட்டும் பார்த்திட்டேன். வாந்தி வந்ததன்றி வரவில்லை ஒரு கவிதை. கவிதைக்கு போவதெங்கே கடைச்சரக்கா வாங்கி வர? மூத்த சரக்கிலெல்லாம் முதற் சரக்கு கவிச்சரக்கு. அது ஆழமான புன்னகையின் அவதாரம். சில சமயம் சோக மனப்பேச்சை சுமந்து வரும் சொல் வடிவம். உணர்ச்சி கணக்கையிலே உதிரும் சிழும் கவிதை. அழத்தெறிந்த நெஞ்சத்தில் ஆரம்பமாவதுதான் கவிதை. பொய்யறியா கவிஞனவன் கண்ணதாசனிடம் கொஞ்சம் கைப்பழகி வந்த காரணத்தால் கவிதை படைக்கின்றேன். என்னுடைய மாணவர் சுபவி அவர்கள் என்னிடம் படித்தும் என்னை விட படித்தவர். என்னிடம் படித்தும் எப்படி இப்படி சிறந்தவரானா என்றே இன்னமும் சிந்திக்கின்றேன். அந்த காலத்தில் மாணவர்கள் எல்லாம், நாங்கள் எல்லாம் மூவிடம் படித்தோம், அவ்வையிடம் படித்தோம், இவரிடம் படித்தேன் என்றே இரும்பூதி எய்துவார்கள். ஆனால் இன்றைக்கு ஆசிரியர்கள் இவரன் மாணாக்கர் என்றே இரும்பூதி எய்துகின்றார். சிங்க தமிழர் நெஞ்சினிலே சிங்க கவிஞன் புகழ் பரப்பும் தங்க தமிழன் ஆண்டியப்பர். தகைசால் சுப அருள். சுபர் எப்படி பேசுறையா? நம்ம மேலாம் இறக்கப்பட்டு நீங்கள் சிரமப்பட வேண்டாம், எங்களை தேடி வந்தெல்லாம் வாங்க வேண்டாம், நாங்கள் உங்களுக்கு தேடியே தர்றோம், அந்த வட்டை வாங்கிடுங்க. தயவு செய்து அந்த அந்த கெஞ்சலுக்காகவாவது வட்டிகளை வாங்கிட்டு
அவையடக்கம் பாடுகின்றேன், அவையடக்கம் பாடுகின்றேன் என்றாலும் எனக்குள் இந்த அவையடக்கம், அவையடக்கம் பாடுகின்றேன் என்றாலும் எனக்குள் இந்த அவையடக்கம். என் வரிகள் இல்லை இவை, என் வரிகள் இல்லை இவை, எனக்கு ஏது அவை? இந்த வரிகள் கவியரசு கண்ணதாசனின் வரிகள். கவிதை செருக்கு அவரிடம் கனத்து கிடந்தது, கவிதை செருக்கு அவரிடம் கனத்து கிடந்தது காரணம் கவிதை மகளே அவருக்கு கவரி வீசியதால், கவிதை மகளே அவருக்கு கவரி வீசியதால் 5 நட்சத்திர உணவு சாலைகள், 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், 5 நட்சத்திர உணவு சாலைகள் ஊருக்குள் இருப்பது உலக வழக்கம். அப்படித்தானே, ஊருக்குள் இருப்பது உலக வழக்கம். ஆனால் ஊரே 5 நட்சத்திர உணவு சாலையாய் அமைந்திருப்பது எந்த ஊர்? அது இந்த சிங்கப்பூர். ஊரே 5 ஸ்டார் ஹோட்டல். அதுபோல நாங்கள் எழுதும் 400 வரி கவிதைகளில் எங்கோ ஓரிடத்தில் என்றோ ஒரு முறை கவிதை முத்திரையை நீங்கள் கஷ்டப்பட்டு கண்டெடுக்கலாம். ஆனால் கண்ணதாசனது பாட்டிலோ, வார்த்தை தமிழுக்கு வழங்கியவன் பாட்டிலோ வார்த்தைகளே கவிதைகளாய் வலம் வரத் தொடங்கின. ஒவ்வொரு சொல்லுமே உலா வந்தது கவிதையாய். சீருக்கு சீரழந்து செம்மையுறும் பண் கலந்து நேருக்கு நேராக நெஞ்சோடு பேசியவன் அவன். எது கைக்கு வந்தாலும் எதுக என போடாமல், எது கைக்கு வந்தாலும் எதுக என போடாமல், மது குடித்த நேரத்திலும் மயங்காது கவிதைகளை மடை சிறந்த வெள்ளம் போல் கடைபிடித்தவன் அவன். மடி ஏந்தி நாங்கள் மடிப்பிச்சை கேட்டாலும் படி ஏறி எங்களது பாட்டுக்குள் வர மறுத்த சிந்து பலபாடும் செந்தமிழ் கவிதை மகள் அவருக்கு மட்டும் தாழையாம் பூ முடிச்சு தடம் பார்த்து நடை நடந்து வாழை இலை போல அவரது வாசலுக்கு வந்து விட்டாள். காரணம், எங்களுக்கு சிரிக்கத்தான் தெரியும். அதனால் எங்களிடம் கவிதை குழந்தை வர மறுத்து அழுதது. அவர் நெஞ்சுக்குள் அழுது கொண்டிருந்தார். அதனால் கவிதை குழந்தை அவரிடம் சிரித்து கொஞ்சியது. அழத் தெரிந்த நெஞ்சத்தில் ஆரம்பமாவதுதான் கவிதை. ஆம், அவரது கண்ணீர் துளிகளே கவிதை துளிகளாயின. அவரது கண்ணீர் துளிகளே கவிதை துளிகளாயின. அவர் சொல்லுகிறார், அவர் பாட்டு, சீசரை பெற்ற தாயும் சிறப்புடன் பெற்றாள், நாசரை பெற்ற தாயும் நலமுடன் பெற்றாள், காமராஜரை பெற்ற தாயும் நாட்டுக்கே பெற்றாள், ஆசையாய் பெற்ற தாயோ என்னை ஆசையாய் பெற்ற தாயோ அழுவதற்கென்றே பெற்றாள். எது சுகம், எது சுகம் கேட்டார் மக்கள். பாடுகிறான் கவிஞன், தொழுவது சுகமா, தொழுவது சுகமா, இல்லை தோகையின் கனிந்த மார்பில் விழுவது சுகமா, உண்ணும் உணவுதான் சுகமா? இல்லை இல்லை, பழகிய காதல் எண்ணி, பழகிய காதல் எண்ணி படுக்கையில் தனியே சாய்ந்து அழுவதே சுகம் என்பேன் யார்? அறிந்தவர் அறிவார் மாதோ, அறிந்தவர் அறிவார் மாதோ. மாலை நேரத்து மயக்கம், அதை காதல் என்பது வழக்கம். நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா? அவரது கண்ணீர் துளிகளே கவிதை துளிகளாயின. வாலாட்டும் சிறு குழந்தை வாய் மூடி தூங்குதற்கு தாலாட்டு பாடுவது தாய் வழக்கம் தமிழ்நாட்டில். அந்த கால தாய் வழக்கம் தமிழ்நாட்டில். தாலாட்டு பாடுவதில் தாய்மாரை மிஞ்சிடுவார் கண்ணதாசன். தாலாட்டு பாடுவதில் மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம், மண் கூட சில நாளில் பொன்னாகலாம், ஆனாலும் அவையாகும் நீயாகுமா, அம்மா என்றழைக்கின்ற செய்யாகுமா. சின்ன சின்ன நடை நடந்து செம்பவள வாய் சிறந்து
அம்மா என்று நீ அழைத்தால் அமுத கானம் கேட்குதடா. மலர்ந்து மலராத பாதி மலர் போத மலரும் விழிவண்ணமே. அவருக்கு நான் ஒரு தாலாட்டு பாடினேன். அவர் அமர்ந்திருந்தார் சென்னையில். நான் தாலாட்டு பாடினேன் அவருக்கு. அந்த தமிழ்நாட்டு தாலாட்டு முறையிலேயே அற்புதமான தாலாட்டு தமிழ்நாட்டில். யார் அடித்தார் நீ எழுதாய், அடித்தாரை சொல்லி எழு. மாமன் அடித்தானோ மல்லிகைப்பூ செண்டாலே, அத்தை அடித்தாரோ அரளிப்பூ செண்டாலே. நான் பாடின கண்ணதாசனுக்கு. யார் அடித்தார் நீ எழுதாய் கேட்டுக்கொண்டிருந்தார் கண்ணதாசன். கொடுத்து வைத்தவன் நான். என் பாட்டை கேட்டார். யார் அடித்தார் நீ எழுதாய், அடித்தாரை சொல்லி எழு. அண்ணா அடித்தாரோ அல்லிப்பூ செண்டாலே, கலைஞர் அடித்தாரோ மலை குறிஞ்சி மலராலே, மாப்போசி அடித்தாரோ மல்லிகைப்பூ செண்டாலே. யார் அடித்தார் நீ எழுதாய். விஸ்கி வேண்டுமென்று வீம்புக்கு அழுகின்றார். பொறாமையே தெரியாத கவிஞர். அழுக்காறு கவிஞர்களுக்கு அந்தஸ்தாக இருக்கிறது. அழுக்காறு அழுக்காரே ஒழுக்கம் கவிஞருக்கு. கைசட்ட மறுப்பான் கவிஞர் மற்றவர் கவிதைக்கு. ஆனால் கவியரசே, நீ ஒரு பொய்யில் புலவன், பொய்யறியா புலவன். நீ ஒரு நிர்வாண கவிஞன். நான் கீழச்செல்பட்டியிலே பாடினேன். என் கவிதைக்கு அவர் பாராட்டு அப்பொழுதே பாடி கொடுத்தார். கவிதை அழுத்தது, கவிதை சிரித்தது கண்ணப்பன் கவிதையினாலே. அவையில் எழுந்த ஆரவாரத்தை அடக்க ஒண்ணாததாலே சுவையில் இழந்த துளிகளை மீண்டும் தொட்டு படித்த போது இவையே கவிதை, இவையே கவிதை என்று என் உள்ளம் எண்ணி குதிச்சம்மா. யாருக்கு பாராட்ட மனசு வரும்? தமிழில் பல சொற்கள் இன்று தடம் இழந்து வாயிழந்து வழக்கிழந்து கிழக்கிழந்து வாழ்விழந்து கிடக்கிறது. தமிழ் மொழியில பல சொற்கள் சரியா எல்லாரும் பயன்படுத்துகிற சாதாரண சொல். இது சரிங்களா? சரியா? நான் போயிட்டு வர்றேன். சரியா? சரியா என்ற சொல் சரிந்து போய் தமிழ்நாட்டில் ஓகேவா, ஓகேயா, அப்படி வெளியலாம் ஓகேயா என்று உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்றது ஓகேயா? அன்றைக்கு தட்டி கொடுத்தேன், இன்றைக்கு தண்ணீர் கொடுக்கிறார். இவர் மாணவர். சில சமயம் மதுரைக்கு பேருந்தில் சொல்வேன், நின்று கொண்டு சில மாணவர்கள் என்னை பார்ப்பார்கள். என்ன பார்த்துட்டா இடம் கொடுக்கணுமேனு பார்க்காத மாதிரி அப்படி தட்டி கொடுத்தேன். தண்ணி கொடுத்தார். கண்ணதாசன் கவியரங்கில் தண்ணி கொடுப்பது நல்ல பழக்கம். எனவேதான் அன்றே எழிலார்ந்த தமிழ் மொழியில் வாழ நினைத்த வார்த்தைகள் கவியரசரிடம் வந்து வரம் வாங்கின. கவியரசே, நீ மட்டும் எங்களை பாட்டிலே வைத்து விட்டால் யாராலும் எங்களுக்கு வேட்டு வைக்க முடியாது. தமிழ் சொற்கள் உண்மைதான். தனுஷ்கோடி தெரிந்த சொல். தனுஷ்கோடி அழிந்து போய்விட்டது. ஆனாலும் அழியவில்லை. கண்ணதாசன் கை வைத்த காரணத்தால். எப்படி? தனுஷ்கோடி பாடுகிறார். தனிக்கோடி, தனுஷ்கோடி எப்படி பாடுறாங்க? தனிக்கோடி தென்கோடி, தனிக்கோடி தென்கோடி தமிழர் திருக்கோடி
பனிக்கோடு அறியாத அந்த இமயமலை அறியாத பனிக்கோடு அறியாத பழம் பெருமை புகழ் கோடி. தனிக்கோடி தென்கோடி வெறும் ஊர் பெயர்தான். ஆனால் அந்த ஊரோடும் பெயரில் கவிதை தேரோடும், தேமாங்காய் சீரோடும், சந்த சிறப்போடும். நாத்தலும் வேற நாத்திகம் பாடினாரும் சுபவி அவர்களே, உங்களது நாத்தழும்பு ஏற நாத்திகம் பாடினாலும் அதிலே புறநானூறு கூற்று வரும். அதே நேரத்தில் பின்னாலே ஆத்திகம் பாடினாலும் அகநானூற்றின் ஈரம் இருக்கும். இளமை கால காமமும் இருக்கும், ஆனால் அது கண்ணியம் இருக்கும். காதலனும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே, அந்த கருணைக்கு நான் பரிசளித்தேன் தொட்டிலின் மேலே. இப்ப அப்படியா? கட்டிப்புடிடா, என்ன கண்டபடி கட்டிப்புடி. யாராலும் காணாதபடி கட்டிப்பிடிக்க வேண்டிய ஒன்றை கண்டபடி கட்டிப்புடிடா. இளமை காலத்தில் காமம் இருக்கும், முதுமை காலத்தில் ஞானம் இருக்கும். முத்தம் என்றும் முத்தம் என்றும் முத்தம் என்றும் மோகம் என்றும் சத்தமிட்டு புத்தி கெட்டு போனது ஒரு காலம். ரத்தம் வற்றிய பின் வந்த சிந்த ஞானம். அர்த்தம் உள்ள இந்து மதத்தையும் அர்த்தப்படுத்துவார், இயேசு காவியத்தையும் ஏந்தி வருவார். காமராசரை ஏசிய காலமும் உண்டு, காமராசரை பூசித்த காலமும் உண்டு. எதை பாடினாலும் ஏற்றமுறை பாடினார். எந்த காலத்திலும் அவர் சந்த தமிழ் சந்ததி இல்லை. இப்படி வள்ளலாய் இருந்த அவருக்கு, கவிதை வள்ளலாய் இருந்த அவருக்கு நாம் வழங்கிய பட்டம், கஞ்சராயிருந்து கவியரசர் என்று பட்டம் கொடுத்தோம். கஞ்சராயிருந்து கவியரசர் என்ற பட்டம் கொடுத்தோம். நாம் வள்ளலாயிருந்து கவி சக்கரவர்த்தி என்ற பட்டத்தை அல்லவா வழங்கி இருக்க வேண்டும். இறுதியாக ஆஸ்கார் விருது பெற்ற அற்புத இசைக்கலைஞர், ஆஸ்கார் விருது பெற்ற அற்புத இசைக்கலைஞர், இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த செந்தமிழ் திரைக்கவிஞர், இப்படி பல பெருமை ஏ.ஆர். ரஹ்மான் பெற்றுள்ளார். இப்படி பல பெருமை ஏ.ஆர். ரஹ்மான் பெற்றுள்ளார். என்றாலும் அவர் பெறாத ஒரு பேரு என்னவென்றால், கண்ணதாசன் பாட்டுக்கு கையசைக்கவில்லை. தமிழ் மக்கள் நெஞ்சில் தடம் பதித்த திரை இசையில் சுப்பராமன், ஜி. ராமநாதன், பாபநாசம் சிவன் என்று பாகவதர் காலம் முதல் பாடும் நிலா எஸ்.பி. பாலசுப்ரமணியம் காலம் வரை எத்தனையோ இசையமைப்போர் முத்தாக வந்தாலும், இசை அமைப்பதிலே இமயமாய் இருந்தாலும் கால வெள்ளத்தில் அவர்களெல்லாம் காணாமல் போவார்கள். கவிஞன் சொல்லுகின்றேன், கால வெள்ளத்தில் அவர்கள் காணாமல் போவார்கள். ஆனால் விஸ்வநாதன் ராமமூர்த்தி வீட்டிருப்பார் எப்பொழுதும். காரணம், அவர்கள் கண்ணதாசன் பாட்டுக்கு தோரணம் கட்டியதால் தொலையாமல் இருப்பார்கள். இப்படி கண்ணதாசன் இறந்தவர் வீட்டிலும் இறந்தவர்கள் சிந்துகின்ற கண்ணீரை துளைக்கின்ற கைக்குட்டையாய் இருக்கும் அவரது பாட்டு. போனால் போகட்டும் போடா. கல்யாண வீட்டிலும் கெட்டி மேளம் கொட்டி வலது காலை எடுத்து வைத்து வாவா என்று வரவேற்புரை கூறி பன்னீர் தெளிக்கும். பசுமை நிறைந்த நிறைவுகளே, பாடி திரிந்த பறவைகளே என்று கல்லூரியிலும் வட்டமடிக்கும். முத்துக்குளிக்க வாரிகளா என்று வட்டார மொழியிலும் கொட்டமடிக்கும். வரவு 8 செலவு 10 என்று பொருளாதாரத்தை போகிற போக்கிலே போட்டுவிட்டு செல்லும். பார்த்தா பசுமரம், படுத்து விட்டா நெடுமரம், நிலையாமை தத்துவத்தை கொலையாமல் அற்புதமாய் சொல்லும். இப்படி கண்ணதாசன் கவிதைகளை சொல்ல ஒரு நாள் போதுமா? இன்று ஒரு நாள் போதுமா? புல்லாம் குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் கண்ணதாசன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கைமலர் தோட்டங்களே, எங்கள் கவியரசின் புகழ் பாடுங்களே. கண்ணதாசன் கவிதையினை கற்போம், கண்ணதாசன் கவிதையினை கற்போம். கற்ற பின்பு அதன் வழியில் நிற்போம். உலகத்து மக்களெல்லாம் ஒற்றுமையாய் வாழ வேண்டும். இறைவா, போய் வரவா, விடை பெறவா.